சமாதானத்தின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இந்த காலங்களில் நாம் தியானிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குறையற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். பவுலின் ஜெபம் தெசலோனிக்கேயர் மத்தியில சந்தோஷமும் சமாதானமும் ஒற்றுமையும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. சமாதானத்தின் தேவனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாராளமாய் கொடுக்க முடியும். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சமாதானத்தின் தேவனை இடத்திலிருந்து தெசலோனிக்கேய சபைக்கு சமாதானத்தாய் விண்ணப்பமாக அங்கே ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும், தேவன் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் பரிசுத்தம் காண்பிக்க வேண்டும் என்று பவுல் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். நாம் நமக்காக பரிசுத்தம் வேண்டும் என்றும் சமாதானம் வேண்டும் என்றும் வேண்டி சொல்லுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.